அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனாலதான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ள நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா, இத்தனை வருடங்களாக நீங்க மாத்தி மாத்தி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 10 வருடத்துல ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்பதான் வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. நீங்க இத்தனை வருடங்களாக இருக்கீங்க, உங்க தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும் போது எத்தனை வருடங்களாக நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க. உங்களால கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும். டைம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்ங்கிறது நம்பிக்கையில தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு அதிக பாதிப்பு வரும், பெட்ரோல் டீசல் விலைனால விலைவாசி உயர்வு வரும். இதை பத்தி பேசியிருக்காங்களா? முதலமைச்சர் பேசியிருக்காருல்ல, முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பத்திரிகையாளரா நீங்க கரெக்டா பாருங்க. திமுக அவனுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் சைலண்டா ஏன் இருக்காரு? முதலமைச்சர் அதுக்கு எதிர்க்க அறிக்கை விட்டுருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஏன் 4 முறை பெட்ரோல் கூடிருச்சு, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க காரணம் என்ன? இந்த புதிய நட்புக்கான வழி விசுவாசமா? திமுகவுடைய கொள்கைகள் எல்லாம் இங்க குப்பத்தொட்டி போயிருச்சா? இது நாள் வரைக்கும் மோடியை எதிர்த்து நாங்கள் நெஞ்சு நிமித்தி நாங்கள் சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எங்கே வெறும் சனாதனம் ஒலிகன் மட்டும் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சிடலாமா? அதை நீட்டை பற்றி பேச தைரியம் இல்லை, பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேசல, மக்களுக்கு பிரச்சனையாக இருக்க பிரச்சனையை பற்றி பேசல. எதை சொல்ல விரும்புகிறாரு? இதுதான் கேள்வி. உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய்க்கு பெரிய பாதிப்பு இருந்தால் அவங்க போராட்ட வடிவமோ எதுவும் முன்னெடுக்க மாட்டாங்க, வெறும் அறிக்கையோடு நிறுத்திக் கொள்வது சரின்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி, நான் சொல்ல வேண்டியது 3 கட்சிகள் பாஜகவோடு நெருங்கி இருக்க கட்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இன்னொன்று, தாவேகாவுடன் ஆதரவு கொடுத்து ஆளுங்கட்சி போல் நம்முடைய தொகுதியில் மக்கள் பணியாற்ற முடியும், மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற 2 நிலைப்பாட்டை எடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விருப்பமில்லை. பல்வேறு அங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் முடிவு முன்னதாக எடுத்துவிட்டோம். அதே போன்று சிவி சண்முகன் அவருடைய தலைமையில் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள். காரணம் இதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக தான் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து நாங்க டிவிகேவோட ஆதரவு நிலைப்பாடு தான் நாங்க எடுத்தோமே தவிர, நாங்க கட்சியில் மாற்றி நாங்க கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே தவிர நாங்க கட்சி விட்டு போகவில்லை. ஆனால் அன்றைய தினத்திலிருந்தே சமூக வலைத்தளங்களிலும் அனைத்து ஊடகங்களிலும் எங்களை பற்றி அவதூறாக பல்வேறு விமர்சனங்களை எங்கள் மீது வைத்திருந்தார்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டு காலமாக ஒரு வீரனை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய மனம் விரும்பவில்லை. எங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் முன்னதாக இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். அதே போன்று பாத்தீங்கன்னா, தொகுதியில் எங்களை பற்றி அவதூறாக பரப்பி எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களே எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாட்டு என்னவென்றால், ஏற்கனவே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2021 மதுராந்தக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நானும், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களும், எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். கடந்த 5 வருட காலமாக எந்த ஒரு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற வைத்தாங்க. ஆனால் எங்களால் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியவில்லை. அதிகார அளவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். நாங்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும்
ஒரு 10% வாக்குறுதி 10% கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை எங்களுடைய மதுராந்தகம் தொகுதியில். அதே போன்றுதான் அவருக்கும். இந்த முறையும் நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாது. ஏனால் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2026 நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது, கடந்த முறையும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போது எதையும் நீங்க செய்யவில்லை, இந்த முறையாவது வெற்றி பெற வைக்கிறோம். நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய மதுராந்தகம் தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்துதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுதான். நாங்கள் சுயநலத்துக்காக எடுக்கவில்லை, சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காகவும் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் நாங்கள் பேரவைத் தலைவருக்கு கடிதம் கொடுத்து நாங்கள் பேரவைத் தலைவரிடத்திலிருந்து கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து அவரிடத்தில் நாங்கள் வாழ்த்து பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம் என்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் ஆட்சி பொறுப்பில் ஏற்கின்ற பொழுது முதல் கையெழுத்து பெண்களுடைய பாதுகாப்பினும் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் அறிவிப்பார்கள். அதே போன்றுதான் முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் கையெழுத்தே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெண்கள் நலனை சார்ந்த திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் வந்தவுடனே மூடிவிட்டார்கள். ஒரு ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிடுகின்ற அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் எந்த மக்களும் கோரிக்கை வைக்கவில்லை. ஒரு தாய் உள்ளத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற தினத்தை அம்மா உணவகம் மீண்டும் அமல்படுத்துவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தான் எனக்கு உணர்வுபூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று அவர் பதவியேற்று 15 நாட்கள் கூட ஆகவில்லை, பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஆட்சி கொடுப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய மதுராந்தகம் தொகுதி மக்களுடைய நலனை கருதி மட்டும்தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் மனப்பூர்வமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். கேள்விகள் என்ன இருக்கா? பிஜேபி தாவேக்கா காங்கிரஸோட சேர்ந்து எதிர்காலத்தை கூட்டணி வைக்கிறதா முயற்சிகள் செய்யறது தெரியுது. அதை பத்தி அவங்க சேர்ந்திருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன இது என்ன முயற்சி செய்யறது என்ன இருக்குது? அதாவது திமுகவில் போட்டியிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொன்ன காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தை கட்சி அத்தனை கட்சியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கடுமையாக போட்டியிட்டார்கள். திமுக தயவால் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் இந்த வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கேள்வி நீங்க மக்கள் கிட்ட தான் கேட்கணும். 5 ஆண்டு தொடர முடியாதுன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அது விரத்தியில ஏதோ பேசுவாரு, அவர் விரத்தியில பேசுவாரு. அவர் விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நல்லதுதான். இன்னும் நிறைய செய்யணும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கூட்டத்தில் பேசினாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஆட்சி திமுக ஆட்சி மீது மக்கள் கோபமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அவருக்கு தெரியாம அவர் சுத்தி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். அது நாங்க பார்த்தோம். என்னுடைய 100 நாள் நடைபயணத்திலே நான் பார்த்துட்டேன். சாதாரண கோபம் கிடையாது, மக்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள் திமுக ஆட்சியில். ஏன்னா எதுவுமே நடக்கல, எல்லாமே ஏமாற்றி, எல்லாம் விளம்பரப்படுத்திட்டாங்க. அவ்வளவு ஊழல் நடந்தது, விளம்பர ஆட்சி தான் நடந்தது. அதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லல. அவர் ஏதோ வந்தாங்க, கூப்பிட்டாங்க, படிக்க வச்சாங்க, கூட்டிட்டு போனாங்க அவளை வீட்டுக்கு, அவ்வளவுதான். அவர் உண்மை நிலவரத்தை அவர்கிட்ட சொல்லல. இனியாவது தெரிஞ்சுக்கணும். அவர் சென்னையில ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு இப்போ தெரியும் எல்லாருக்கும். ஒரு நபர் இருக்கிறார், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்,
மற்றபடி இந்த பக்கத்தில் வட மாவட்டத்தில் இன்னொருத்தர் திருவண்ணாமலை சார்ந்த ஒரு மாமன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவாவேலுன்னு. இப்படியெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சுய பரிசோதனை செய்து அதில் அது அவங்க கட்சி பிரச்சனை. அது நம்ம பேசுறது வேண்டாம். ஆனாலும் அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏதோ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, நல்ல கோபம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு. அது தவறு. அதில் சார் இப்போ IUML VCக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கூட்டணியில் இணைஞ்சு அமைச்சர்கள் பங்கு எடுத்துட்டாங்க. இடதுசாரிகள் மட்டும் இன்னும் வெளியில இருந்தா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது கொள்கை முரண்பாடு ஏற்படுற பட்சத்தில் பாமகவோட நிலைப்பாடு எப்படி சார்? எங்க நிலைப்பாடு போக போக தெரியும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நல்ல யோசனைகளை நாங்கள் முதலமைச்சர் விஜயனுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம். அரசு நல்லது பண்ணா பாராட்டுவோம், தப்பு பண்ணா கடுமையா நாங்க போராடுவோம். நான் கேட்கறது என்னுடைய பதிலே வந்துடுச்சு. தொடர்ந்து பெட்ரோல் விலைலாம் ஏறிச்சு, அதை பத்தி அதான் இன்னைக்கு இருக்கிற சூழல் சில தவிர்க்க முடியாத ஒரு சூழலால் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு சூழல். இது இந்தியாவில் மட்டும்தான் சும்மா பேசலாம், விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இந்த ஈரான் போர்னால உலகம் முழுவதும் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் அதுலேயே இந்த அளவுக்கு, ஏன்னா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 110 ரூபாய் ஒரு பக்கத்தில், நம்ம பக்கத்துனால 250 ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல், 190 ரூபாய் ஒரு லிட்டர் டீசல், அப்படிலாம் இருக்கு. ஆனாலும் அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் நிச்சயமாக குறைக்கணும். மக்களிடம் இந்த அதாவது இந்த இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அந்த பெட்ரோல் கம்பெனியில் இதை எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும். இந்த சுமையை வந்து மக்களிடம் எடுத்து செல்லக்கூடாது. இந்த சுமையை வந்து பெட்ரோல் கம்பெனியால, பெரிய கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ, பாரத் பெட்ரோலியம், இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிங்க எல்லாம் அவங்க இந்த சுமையை ஏற்றுக்கணும். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இது ஒரு தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஈரான் சண்டையில் பேச்சுவார்த்தை நல்லா வேகமாக நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு தீர்வு வந்துருச்சுன்னா ஒரு சரியாயிடும். ஆனாலும் பிரதமர் அவர்கள் சொல்வது கிட்டத்தட்ட அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்திற்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது, போதுமான அளவில் நமக்கு வந்து எரிவாயு இருக்கு, கச்சா எண்ணெயும் இருக்கு, அதனால சொல்லியிருக்கிறாரு. அதனால அதிமுகவில் இப்போ பிளவு ஏற்பட்டிருக்கு. சிவி சண்முக தலைமை தனியாக போயிருக்காங்க, எடப்பாடி தலைமை தனியாக இருக்காங்க. இந்த நிலைமையில பாமக அவங்களோட தொடர்ந்து கூட்டணி இருக்குமா, இந்த MP எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் கூட்டணி இருக்குமா, உள்ளாட்சிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கூட்டுறவு கடன், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் கூட்டுறவு கடனை நாங்கள் வந்தவுடன் ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து மனசுலலாம் வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து உடனே அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனாலும் ஒரு மனசில் வச்சுக்கணும். அதாவது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 4,96,000 கோடி, கிட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க திமுகவில். திமுக ஆட்சி வருவதற்கு முன் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் 2021 தமிழ்நாட்டின் அரசினுடைய நேரடி கடன், நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெட்னு சொல்றது. இப்போ பொதுத்துறை கடன்லாம் அது வேற. நேரடி நிர்வாக கடன் வந்து 4,56,000 கோடி இருந்தது. திமுக வந்தவுடன் கூடுதலாக 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, 5 லட்சம் கோடி கடன் வாங்கின திமுக அதில் எவ்வளோ மூலதன செலவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது? மூலதன செலவுனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இப்போ ஒரு ரோடு போடுறது, ஒரு காலேஜ் கட்டுறது, இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடியில் வெறும் 1.5 லட்சம் கோடி தான் மூலதன செலவுக்கு திமுக பயன்படுத்தி இருக்கிறது. மீதி இருக்கிற 3 லட்சம் கோடி அது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி, கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்குது, வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்குது. இவங்க சொன்னாங்க 500, 5000 திட்டம், 3000 திட்டம், 1000 திட்டம். இது திட்டம் கிடையாது, இது சமூக நலத்திட்டம், அவ்வளவுதான். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், இது ஸ்கீம். இதற்கு கடனை வாங்கி இதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வளர்ச்சிக்காக கடனை வாங்கினா வளர்ச்சி வேணும், நமக்கு கட்டுமானங்கள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அடிப்படை கட்டுமானங்கள் வேணும். அது கடன் வாங்க தப்பு கிடையாது. இங்க தேர்தலுக்காக, தேர்தல் நெருங்கிடுச்சு, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சூழல்ல இருக்கு, ஒரு மோசமான ஒரு சூழல், நிதி நெருக்கடி சூழல் ஒன்று இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும். அதில் மத்திய அரசும் அதுக்கு தமிழ்நாட்டுக்கு உதவ வேண்டும். இந்த நேரத்தில் அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.